ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் சட்டுன்னு சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க, சிம்மிலேயே வேக வச்சுக்கிங்க. அப்போ தான் அதனுடைய முழு சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் தட்டு போட்டு மூடி விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். மறுபடியும் நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றிடுச்சு. லைட்டாக தெளிச்சா மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும், கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு கடாய் வச்சுட்டேன். இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. அது என்ன மிஸ்டேக் அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த இரும்பு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிய விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கங்க. சேர்த்து செய்கிறப்ப இந்த வாழைப்பூ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இதில் இருக்க கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை தெரியாது. அதனால தான் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்க போகிறோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் பூவில் நிறைய உப்பு போட்டிருந்தீங்கன்னா வெங்காயத்துக்கு தனியாக சேர்க்க வேணாம். நான் பூவிலேயே தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ நான் உப்பு சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடலாம். கடைசியாக தேங்காய் பூ, நல்ல ஒரு அரை முடி தேங்காவை திருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கக்கூடாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் ரொம்ப ருசியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். அது சரி, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு யாராவது கண்டுபிடிச்சிங்களா? நிச்சயமாக நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இரும்பு கடாயில் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் அப்படியே இரும்பு கடாயில் அப்படியே வச்சுருந்துட்டேன். எப்போவுமே இரும்பு கடாயில் நம்ம ஏதாவது செஞ்சோன்னா உடனே மாற்றிடணும், அப்படி இல்லைன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் நான் செஞ்ச வாழைப்பூ பொரியல் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. மற்றபடி டேஸ்ட்டெலாம் சூப்பராக இருந்தது.